Namo Himalaya. The blood moon lunar eclipse. ஸோ இது வந்து 13th of March அந்த ஈவினிங்லேருந்தே ஆரம்பிச்சிரும். அஃப்கோர்ஸ் March 14 காலையில் 9:30லேருந்து 3:30 மணி வரைக்கும். அந்த டைம் வந்து கண்டிப்பாக நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். ஷார்ட்ஸ் வழியாகவும் வரும் கண்டிப்பாக டைம் வந்து. இதுக்கு எப்படி நான் வந்து தயாராகணும் அப்படின்னு பல பேர் தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல. இந்த எக்லிப்ஸ், இந்த பிளட் மூன், அதாவது இந்த ஃபுல் மூன் போர்ட்டல், நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஃபுல் மூன் அப்படின்னு சொன்னாலே, பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி 2 நாள், பின்னாடி 2 நாள் இல்லையா? அதான் அந்த 5 டே விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி மட்டும் அப்படின்றது ஹையாக இருக்கும். பட் முன்னாடி +2 -2 அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சான்னு கேட்டால் ஆப்சல்யூட்லி எஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், ஆனால் இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னால் உங்களுக்கே தெரியும், பிளானட்ரி பொசிஷன்ஸ் நிறைய இடத்துல பரேட் போயிட்டு இருக்குது இல்லையா? எல்லாமே அலைன்மெண்ட்டில் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா March 21 அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது லாங்கஸ்ட் டே ஆஃப் தி இயர் அப்போ வரும். அடுத்து பார்த்திங்கன்னா March 29, 30 அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த கன்ஜக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாமே இந்த மந்தில் நடக்குது. as we have addressed already, இந்த மாதம் ஃபோட்டான் ஷவர் ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கும். இனிமேல் பீக்கில் தான் இருக்கும். ஃபெப்ரவரியை விட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பீக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த எனர்ஜி, இன்டென்ஸ் எனர்ஜி வெளியிலேருந்து வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் இதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா, உங்களோட அலைன்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை செதுக்கிதே ஆகணும். எப்படி செதுக்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். தட்ஸ் ஹவ் யூ அட்ராக்ட் த பீப்புள் இன் டு யுவர் லைஃப். இட்ஸ் நாட் ரேண்டம், இட்ஸ் நெவர் எவர் ரேண்டம். இங்கே ரேண்டமெல்லாம் எதுவுமே நடக்காது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கேல்குலேட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த பிளட் மூனுக்கு எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கலான்னா, கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கணும். நம்பர் 1 இஸ் த ஃபாஸ்டிங். ஆனால் இந்த ஃபாஸ்டிங் இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன் ப்ரேயராக கொஞ்சம் இன்னிலேருந்து எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம், லைக் என்ன மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், என்னால் இருக்க முடியலையா அப்படின்ற தன்மைக்கு நீங்கள் போயிடணும். ட்ரை ஃபாஸ்டிங், ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங் இதெல்லாமே இருக்குது. இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ பார்த்துக்கோங்க. ட்ரைனா எப்படின்னா ஒன்றுமே சாப்பிட போகிறது கிடையாது. தட்ஸ் கால்ட் அப்சல்யூட்லி ட்ரை. ஸோ ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். என்னைக்கிட்ட அட்லீஸ்ட்டு உங்களால் முடியவே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வேளை சாப்பிடுங்க. நீங்கள் தான் மெடிக்கேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மைல்டாக ஃபுட்டை எடுத்துக்கிட்டு, பட் ட்ரை டு பி இன் தட் அலைன்மெண்ட். அந்த அலைன்மெண்ட்டில் நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்ற அந்த தன்மை இருக்கணும். ஃபுட்டு மேலே அந்த கிரேஸ் இருக்கக்கூடாது. பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ நான் சாப்பிட்லன்னா இதாகிடுவேன், நான் டேப்லெட் போடலன்னா இதாகிடுவேன்னா கண்டிப்பாக ஆக தான் போகிறீங்க. ஸோ நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நடக்கும் இல்லையா? அப்போது ஃபாஸ்டிங் வந்து, அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நீங்கள் வேணால் ஒரு வேளை சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா கன்சியூம் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். ட்ரை ஃபாஸ்டிங் இஸ் அல்டிமேட். யாராவது முடியுது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுதாரிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வீக் டேஸில் வர்றதுனால இதுக்கு லீவெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு, அந்த பிளட் மூன் வர அன்னைக்கு கண்டிப்பாக எக்லிப்ஸ் டைமில் நீங்கள் இந்த வெளியில் போகிறதெல்லாம் விட்டுட்டு அந்த ஹாஃப் டே, அதாவது அன்றைக்கி லீவ் போட்டால் பரவாயில்ல, ஏதோ விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் லீவ் போடுறீங்க. என்னையே கேட்டால் இது என்னோடய சுச்சுவேஷன். நம்ம எதுக்கோ லீவ் போடுறோம். why don't we sit on that day on particular along with அதாவது நம்ம ஃபேமிலியோட தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லை ஃபேமிலியில் ஒத்து வரலன்னா விட்டு தொலைங்க. அதை நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து மற்றவங்களை சார்ந்தே இருக்கணும்னு நினைக்காதீங்க. நாட் எவ்ரி ஒன் வில் பி இன்வால்வ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட் வேர்ல்ட் கண்டிப்பாக வரும். அப்படியெல்லாம் ஃபேமிலி அமையுதுன்னா இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ். அமையலைன்னா அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுற வழியை பாருங்கள். இதெல்லாம் மேலே போய் சொல்லவே முடியாது. ஏன்னா இப்படி ஒரு ஃபேமிலி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னா சொல்ல முடியாது. அதனால் லீவ் போட்டுட்டு சிட் அண்ட் மெடிடேட் இஃப் யூ கேன். அட்லீஸ்ட் ஃபாஸ்டிங்லையாவது இருங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி லீவை போட்டுருங்க. இந்த பிளட் மூன், இந்த எக்லிப்ஸ், இந்த விண்டோ போர்ட்டல், இதை உங்களை ஒரு
ஒரு அடுத்த லெவலில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒன்றும் தாந்திரிக்காக இங்கே உட்காந்து உங்களுக்கு ஒன்றும் நான் நேவிகேட் பண்ணி சொல்லித்தரல, புரியுதுங்களா? நல்ல வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நல்லதுக்காகத்தான் அந்த எக்லிப்ஸ் டைமை நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். விளக்கு கண்டிப்பாக ஏற்றிக்கோங்க. இதுவும் என்னோட சஜஷன் தான். சின்ன சின்ன விளக்கு வேணால் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இது ரொம்ப நேரம் எரிய விடணும் அப்படின்ற காரணத்துக்காக கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய விளக்காக இருந்துச்சுன்னா நல்ல எண்ணெய் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய், இல்லைன்னா பியூர் கீ நெய், இது எடுத்துக்கோங்க. அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஏற்றிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி தியானம் பண்ணுறீங்க, மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த வட்டாரத்துக்குள்ளெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்த 3D வாழ்க்கையை சார்ந்தே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பீங்க. அதனால் அதெல்லாம் நான் இழுக்க மாட்டேன். ப்ளீஸ் உங்களோட சோல் ப்ராஃபிட்டுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு எதுவுமே தேவையில்லை. கடவுள் ஒருத்தர், இறைவன் ஒருத்தர் மட்டுமே. நான் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கேன். என்னை பியூரிஃபை பண்ணுங்க, நல்ல வழியில் என்னை கொண்டு போங்க அப்படின்னு இந்த மாதிரி சர்டன் டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் நீங்கள் வைக்கலாம். இந்த அலைன்மெண்ட்டில் கான்ஷியஸாக ப்ரெசண்ட்டில் இருக்க ட்ரை பண்ணணும். ஒரு சில பேருக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த டிசினஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் உட்காரும் போது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் மெடிடேஷன் பண்ண இழுக்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் பழகுங்க. ஒரு எக்லிப்ஸும் பழகுங்க. இப்போ பழகலன்னா வேறு எப்போ தான்? இந்த டைமில் தான் நீங்கள் ஒன்ஸ் உட்காந்துட்டிங்கன்னா அங்கே வெளியில் காஸ்மோஸில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்பிரிட் கைட்ஸ்லேருந்து, ஏஞ்சல்ஸ்லேருந்து. இது உண்மை. இது நீங்கள் நினைக்கலாம் நான்லாம் மெடிடேட் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி. இன்னும் அந்த எண்ணம் வச்சு நீங்கள் உட்கார தேவில் அவங்க உங்களை நேவிகேட் பண்ணுவாங்க. உங்களோட இதில் உள்ள வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சொல்ல தேவையே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுதுனாலும் அவங்க அதை பார்த்துக்குவாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் ஆஃப் சரண்டர் இருக்கணும். சரணாகதி இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் எப்போ உங்களுக்கு செயல்படுத்தும்னா சரணாகதியில் இருக்கும் போது மட்டும்தான் செயல்பாட்டில் வரும். ஸோ இந்த பிளட் மூனோட இது வந்து மெடிடேஷன். அந்த விளக்கு ஏற்றி கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங்கில் இருக்கணும். மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்னும் சிறப்பு. மேக்ஸிமம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது பேசிக்கிட்டே வந்து இருக்கிறது அது வேறு மாபெரும் ஆற்றல். ஓகே, நம்மளால் அந்தளவுக்கு இல்லைன்னா மௌனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஃபோன் உட்காந்து நோண்டிட்டு நான் மௌன விரதத்தில் இருக்கேன் அப்படின்றது சில நபர்கள் நான் பார்த்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுறது, பேச தானே கூடாது, நான் டெக்ஸ்ட் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிரும். இப்படியே எத்தனை நாள் தான் சுற்ற போகிறீங்க? அதனால் இதெல்லாம் விட்டுட்டு மௌன விரதத்தில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன் ப்ரேயர் இன்ஃபார்ம் யுவர் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு, நீங்களும் வரதுன்னா வாங்க, இல்லைனா என்னையாவது செயல்படுத்த விடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸை ரைஸ் பண்ணி நான் பேச சொல்ல. பட் நேச்சுரலாக உங்களுக்கு என்ன வாய்ஸ்லையோ அதை வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன் ப்ரேயராக இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் முன்னாடியே நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ ஃபுல் மூன் வந்து அதுக்கு 3 மந்த்ரா இருக்குது. அதையும் நான் பின் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப 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 பவர்ஃபுல் மந்த்ரா. இது 3 மந்த்ரா நீங்கள் எங்கே அடித்தாலும் வந்துடும். இது மூன் எப்போ பார்த்தாலுமே மூன் கேசிங் உங்களை வந்து நான் நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். இந்த சன் கேசிங், சன்னை பார்த்து கும்பிடுங்கன்னு சொன்ன மாதிரி மூனை பார்த்தாலும் கும்பிடுங்கன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, மூன் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட். நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருது, நம்ம சொல்லுவோம்ல ஃபுல் மூன் பௌர்ணமியில் மட்டும் எதை செஞ்சாலும் பெருசாகிடுது, ஒரு சண்டைனாலும் பெருசாகிடுது, கோவம் வந்தாலும் பெருசாகிடுது, ஹாப்பினஸ் வந்தாலும் அப்படியே அந்த ஒரு ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் ஏன் அப்படின்னா மூணும் நம்ம இந்த பூமி எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியும். பட் பை ஹவு அப்படின்னா 75% ஆஃப் த வாட்டர் இஸ் பிளானட். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். ஸோ சம்திங் இஸ் ராங் வித் த மூன், இல்லை கரெக்ட் வித் த மூன், ஹை வித் த மூன், லெஸ் வித் த மூன், எல்லாமே இட் வில் ரிஃப்ளெக்ட் அப்பான் அஸ் ஆல்சோ. ஸோ அதனால தான் இந்த ஹை லோ அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் சென்ஸ் வந்து எப்படின்னா இதுதான் ரீசன். அந்த கடல் அலைகள் ஏன் பொங்குது அப்படின்றது இதெல்லாமே அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் அலைகளும் பொங்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது. ஸோ அதுக்காக மூன் எப்பயுமே அதுலேயும் ஒரு கனெக்டில் இருக்கணும். ஸோ சூரிய பகவான் எப்படியோ சந்திர பகவானும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த 3 மந்த்ராவை நான் சேர்த்து பின் பண்ணுறேன்.
உங்களால் முடிஞ்சால் அது எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், ஒரு எண்ணிக்கையும் கிடையவே கிடையாது. உங்களால் 1,00,000 இல்லை 2,00,000 தடவை சொல்கிறதுனா கூட சொல்லிகிட்டே இருக்கலாம். இன் ப்ரியார் நீங்கள் வந்து 13ஆம் தேதி நைட்டும் உங்களால் உட்காந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் தவம் பண்ண, அதாவது ஸ்டேட் ஆஃப் தவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெடிடேஷன் உங்களை டெய்லி பேசிஸில் வந்து நம்ம பண்ண சொல்கிறது தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் 1 hour நைட் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த எக்லிப்ஸ் வந்து விசிபிளா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இது இல்லை. பிகாஸ் டே டைமில் தானே வரும், அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. மேபி ஈவினிங் வந்து அது வேறு மாதிரி ஒரு 2-3 தெரியும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மூணு எக்லிப்ஸ் இந்த பார்க்குறது இன்னொரு கும்பல், இது ஒரு முக்கியமான விஷயம். எக்லிப்ஸ் அப்படின்னா உடனே அதை போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி, செல்ஃபி எடுக்கிறது, இல்லை நான் இதை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் தேவையே இல்லை. எந்த சேனலில் போடுறாங்க லைவ் டெலிகாஸ்டிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இதில் நிறைய பின்னாடி நிறையா வந்து இருக்குது. அதனால் இப்போ அதெல்லாம் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சோலார் எக்லிப்ஸாக இருந்தாலும் சரி, லூனார் எக்லிப்ஸாக இருந்தாலும் சரி, டோன்ட் செலிப்ரேட், அதை போய் தேடாதீங்க. இன்ஸ்டெட் உங்களோட ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டில் இருக்கா, வாட் யூ கேன் டூ ஃபார் இன்னர் செல்ஃப் அப்படின்றத பார்த்து அதுக்கு ஒர்க் ஆன் பண்ணுங்கள். இவ்வளவும் பண்ணுறது நம்மளோட ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணி, நம்மளோட சுயநிலை, அதாவது இந்த கான்ஷியஸ் லெவலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 2024-25 இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா நிறைய வருஷம் நிறைய பேர் வந்து தவம், ஐம் டாக்கிங் அபவுட் தவம், நிறைய பேர் அவ்வளோ நேரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பீரியடில் நீங்கள் மெடிடேட் ஒரு 1/2 hour 1 hour பண்ணாலே அது டேஸ் கணக்கில் உண்டான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் என்னப்பா நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாற்றமும் தெரில, வரும். அதை முதல்ல நிப்பாட்டுங்க, கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ இந்த எக்லிப்ஸ் டைம் நீங்கள் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபோக்கஸில் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடந்து விடும். சில பேருக்கு அபண்டன்ஸ், அதாவது காசு பணம் பேர் புகழ் இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. டெஸ்ட் பண்ணுறேன்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் இதெல்லாம் என்னத்த அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். இதுவே நடக்கும் போது ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது கண்டிப்பாக மாபெரும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு சிட் அண்ட் மெடிடேட். பட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும், அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்னா ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். இந்த பிளட் மூன் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இதில் எப்பயோ தாங்க வருது, நம்ம எப்பயுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், எப்பயுமே அரைச்சிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டைம்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி யாரு கூடயும் சண்டைக்கு போயிட்டு இருக்காதீங்க. யாரும் உங்களை சண்டை போடுறாங்க அப்படின்றத என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்மளை வந்து கரெக்ட் பண்ணாதான் நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் கரெக்டாக ஆவாங்க. இது வந்து உண்மை. இது எப்படின்னா ரொம்ப பேசிக் எல்கேஜி லெவல் மேக்ஸ். இதுதான் பேஸ். 1 + 1 = 2. அந்த 1 + அந்த அதர் 1 இல்லை அப்படின்னா 2 வராது. என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரி பேர் வித் மீ ப்ளீஸா. ஸோ அதனால் அவங்க வந்து நம்மளை பண்ணுறாங்கன்றதை விட நம்ம கரெக்டாக போயிட்டே இருந்தோம்னா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு மானம் சூடு சொரணை இது இல்லை அப்படின்ற அந்த தன்மையில் இருங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஃபுல் மூன் அப்போது பல எனர்ஜி, இன்டென்ஸ் எனர்ஜி நம்மளை சுற்றி வரும். அந்த சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் சேட்னஸ், இதில் இந்த எக்லிப்ஸும் சேரும் போது நம்ம பிளான் பண்ணுவோம், அது அப்படியே ஷேட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ஹெல்த்தில் காட்டும், சில பேருக்கு இந்த மாதிரி சில நபர்கள் திடீர்னு வந்தாங்க பிளான் பண்ண மாதிரி, என்னால் பண்ண முடியலன்னு இந்த மாதிரி எண்ட் ஆகவே கூடாது. ஆல்வேஸ் ரிமெம்பர், எவ்ரிதிங் இஸ் அ டெஸ்ட், யூனிவர்ஸ் இஸ் டெஸ்டிங் யூ. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டெஸ்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. இவன் தான் செய்கிறா, இவ தான் செய்கிறா அப்படின்ற அந்த தன்மையை விட்டுட்டு, சரி ஏதோ ஒன்று யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு, இதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்ற அந்த தன்மைக்கு போயிருங்க. இது பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. அண்ட் ஆல்சோ எக்லிப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே, அதாவது அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே நல்ல உப்புக்கல் போட்டு நீங்கள் குளிக்கணும். வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை ஹாஸ்டலோ மஞ்சள் தண்ணி, அதாவது மஞ்சள் போட்டு ஒரு மக்லே இல்லை ஒரு கிளாஸில் வச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக, ரூம் ஃபுல்லாக, உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஏதோ ஒன்று எங்கே இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் தெளிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு சூப்பர் பவர், தர்பை புல்.
என்னோட ஃபேவரட். ஸோ தர்பை புல் வாங்கிக்கோங்க. முன்னாடியே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. முதல் நாள் எக்லிப்ஸ் அப்படி இன்னின்னா காலையில் போய் வாங்கக்கூடாது. முதல் நாள் இதெல்லாம் இப்போவே சும்மா இருக்கிற நேரத்தில் போய் வாங்கி வச்சுக்கணும் அப்பப்போ. சரிங்களா? ஸோ தர்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த தண்ணியை சுற்றி வச்சுக்கலாம், கட்டி விட்டுக்கோங்க. வீட்டை சுற்றி ஃபுல்லாக வைங்க, வீட்டு வாசப்படியில் வைங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி எதுவும் கேட்டு இருக்குது அப்படின்னா அங்கேயும் வைங்க. எல்லா இடத்துலையுமே வேறு உங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் வண்டியில் வச்சுக்கலாம், உங்கள் காரில் வச்சு விடலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நீங்களும் வச்சுக்கிறவோ நானும் ஏதாவது வச்சுக்கிட்டுமான்னு கேட்டாலும் நீங்களும் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை. தர்பை புல் ரொம்ப ரொம்ப அது ஒரு பாசிட்டிவிட்டி, நெகட்டிவ் அடித்து விரட்டுறதுக்கு உண்டான ஒரு பொருள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தர்பை புல் கண்டிப்பாக எப்பயுமே வீட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். பட் இது எத்தனை பேர் வீட்டில் வச்சுட்ருக்கோம்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. படிகார கல் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் போட்டோம்னா ஒரு லிஸ்ட்டாக போயிடும். நீங்கள் தர்பை புல் மட்டும் இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. முதலையும் குளிச்சுடணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். எந்திரிச்சிலேருந்து ஃபாஸ்டிங்கில் நீங்கள் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் குளிக்கிறீங்க, உப்புக்கல் போட்டு குளிங்க. என்கிட்ட 13, 14ஆம் தேதி நீங்கள் சும்மா நீங்கள் குளிக்கிறதுனாலும் உப்புக்கல் போட்டு குளிங்க. தலையில இருந்தால் வாஷ் பண்ணணும், வெறும் உடம்புக்கு ஊற்றக்கூடாது. தலையிலேருந்து குளிங்க. எண்ணெயை வச்சு குளிக்கணுமான்னு கேட்டால் எண்ணெயெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. ஏன் எண்ணெய் வைக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணி இப்போ சூடேற்றிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இப்போ எண்ணெய் வச்சு ஆஃப் பண்ண போகிறீங்களா? ஸோ அதை பண்ணாதீங்க. இதுவும் என்னோட சஜஷன். ஸோ எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த 2 நாளில் எண்ணெய் வச்சு குளிக்கலைன்னா அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது. கீப் சரண்டரிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் வச்சு குளிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த பிளட் மூன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். நமோ ஹிமாலயா.